இந்த ரூதர்ஃபோர்டோட ஆட்டம் மாடல் படி பார்த்தோம் அப்படின்னா என்ன இதுல தெரிஞ்சுக்கிட்டோம்? பை மீன்ஸ் ஆஃப் ஆல்பா ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். இந்த ஆல்பா ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் படி we find the size of atom. ஆட்டத்தோட சைஸை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. எவ்வளவு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா 10 பவர் மைனஸ் 10 மீட்டர். இது ஆட்டத்தோட சைஸ். அதுக்கப்புறம் சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் அதையும் கண்டுபிடிச்சாச்சு. எவ்வளவு அப்படின்னா 10 பவர் மைனஸ் 14 மீட்டர் டு 10 பவர் மைனஸ் 15 மீட்டர். இது கண்டுபிடிச்சதுல இதெல்லாம் வந்து ஏத்துக்கக்கூடிய விஷயம். நிறைய விஷயம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஏத்துக்கிட்டோம். சரி சார், அவர் சொன்னதுல என்னதான் நீங்க ஏத்துக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய விஷயம் ஏத்துக்கல, அதான் சொல்லலாம். இப்போ ஒரு ஆட்டம் இருக்குன்னா அதுல ஸ்பெக்ட்ரத்தை பத்தி அவங்க சொல்லணும். வாட் இஸ் மீன் பை ஸ்பெக்ட்ரம்? ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா இப்ப நான் சொல்றேன் என்ன ஸ்பெக்ட்ரம்னு நான் சொல்றேன். இவருடைய கான்செப்ட் படி, யார் போரோடைய கான்செப்ட் படி, சாரி ரூதர்ஃபோர்ட் கான்செப்ட் படி இது வந்து நியூக்ளியஸ். எலக்ட்ரான் என்ன ஆயிட்டு இருக்குன்றாரு இவருடைய கான்செப்ட் படி தேர் ஆர் சோ மெனி வேக்கன்ட் ஸ்பேஸ் அரௌண்ட் த எலக்ட்ரான் அரௌண்ட் த நியூக்ளியஸ். நியூக்ளியஸை சுத்தி நிறைய வேக்கன்ட் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலேயே வேக்கம் ஸ்பேஸ் நிறைய இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நல்லா கவனிங்க, ஆட்டத்தோடைய சைஸ் வந்து 10 பவர் மைனஸ் 10, நியூக்ளியஸோட சைஸ் வந்து 10 பவர் மைனஸ் 14. கேப் பாருங்க, ஏறக்குறைய ஒரு 10,000 கேப் இருக்கா? அப்ப இங்க நியூக்ளியஸ் இருக்குன்னா இங்க இருக்குது எலக்ட்ரான் எவ்வளவு துக்குளி ஓண்டு இருக்கு. நான் வச்சிருக்கேன் பாருங்க புள்ளி, அதான் எலக்ட்ரானோட சைஸ். இது வந்து நியூக்ளியஸோட சைஸ். பெரிய ஃபுட்பால் மாதிரி ஒரு சைஸ் இருக்கு வச்சுக்கோங்க, அது நியூக்ளியஸ்னு வச்சுக்கோங்க. ஃபுட்பால் வாலிபால் மாதிரி சைஸ் நியூக்ளியஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த கடுகு இருக்கு இல்லையா, சின்ன கடுகு, அந்த கடுகு சைஸ் தான் எலக்ட்ரானோடைய சைஸ். அப்பனா பாத்துங்க, அது இருக்கக்கூடிய தூரமும் ரொம்ப ரொம்ப தூரம் அதிகம். இதை கம்பேர் பண்ணக்குள்ள அவ்வளவு தூரத்துல தான் இருக்கு. ஆனா சோ மெனி எம்டி ஸ்பேஸ், அது உண்மைதான், மறுக்க முடியாது. நிறைய எம்டி ஸ்பேசஸ் இருக்கிறதா தான் நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஆனாலும் electrons இருக்குது. That electrons are revolving around the nucleus to overcome by the nuclear force of attraction. அந்த force of attraction வந்து ஓவர்கம் பண்றதுக்காக நியூக்ளியஸ் சுத்துது. சுத்தக்குள்ள என்ன சொன்னாரு, சர்க்குலர் ஆர்பிட் சுத்துது. because there are charged particle, the accelerated charged particle அப்படின்ற ஒரு கான்செப்ட் இதுல உள்ள வருது. வாட் இஸ் ஆக்சலரேட்டட் சார்ஜ்டு பார்ட்டிகல்? ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகல் வந்து சுத்திக்கிட்டு இருக்குன்னா அது வந்து ஒரு ஆக்சலரேஷன்ல சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன ஆகுது, ஆக்சலரேட்டட் சார்ஜ்டு பார்ட்டிகல் அப்படின்னா இட் எமிட்ஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் தான் கான்செப்ட். ஆக்சலரேட்டட் சார்ஜ்டு பார்ட்டிகல் கேன் எமிட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். இஃப் a particle emit electromagnetic radiation it loses its energy. ஒரு பார்ட்டிகல் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் எமிட் பண்ணுதுன்னா என்ன பண்ணும்னா கண்டிப்பா அதோட எனர்ஜி வந்து குறையும். அப்ப அந்த எனர்ஜி குறையுது. இப்போ இங்க இருக்குது எலக்ட்ரான், இந்த எலக்ட்ரான் இங்க இருக்குது, இது அப்படியே சுத்துது. இது சுத்த சுத்த if it is loses its energy gradually the radius of the orbit decreases and finally it reaches the nucleus. என்ன ஆயிட்டு இருக்குன்னா அது சுத்த சுத்த என்ன ஆயிட்டு இருக்கு, இது எனர்ஜி எமிட் பண்ணிட்டே இருக்கு. அப்ப எனர்ஜி எமிட் பண்ண என்ன ஆயிட்டு இருக்கும், ரேடியேஷன்ஸ் வெளில வந்துகிட்டே இருக்கு. எல்லாம் ஒரே மாதிரியா வரல, ஒரு இடத்துல அதிகமா வருது, ஒரு இடத்துல கம்மியா வருது. இட் எமிட்ஸ் ரேடியேஷன். இதுல ஸ்பெக்ட்ரம் எடுத்து பார்த்தோம்னா அவருடைய கான்செப்ட் படி if you take spectrum we can get a continuous spectrum. Continuous spectrum of all the wavelengths. ஒரு கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் கிடைக்குது, எல்லா வேவ்லென்த்லயும் அந்த மாதிரி கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் கிடைக்குது. இந்த மாதிரி அப்ப என்ன ஃபைனலா என்ன ஆயிடுது, எலக்ட்ரான் என்ன ஆயிடுது, கொஞ்சம் கொஞ்சமா அது எனர்ஜியை இழந்து, நல்லா பாத்தீங்கன்னா ஒரு கல்லுல ஒரு கையில கட்டி ரொம்ப வேகமா சுத்துறீங்க, எனர்ஜி அதிகமா கொடுத்தீங்கன்னா வேகமா சுத்தும். நீ எனர்ஜியை கம்மி பண்ணு, சுத்தக்கூடிய அந்த ரேடியஸ் இருக்க குறைஞ்சிட்டே வந்துருமா. ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல என்ன ஆயிடும், அப்படி நிறுத்தினா சென்ட்ரல்ல நின்றுடும். சென்ட்ரல்ல என்ன இருக்குது, நியூக்ளியஸ் இருக்கு. அந்த மாதிரி it loses its energy continuously. Finally it falls through the nucleus. இது பிளஸ், உள்ள இருக்கிற எலக்ட்ரான் மைனஸ்.
பிளஸ் மைனஸ் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஆட்டம் வந்து டிஸ்இன்டிகிரேட் ஆயிடும். பட் அக்கார்டிங் டு த கான்செப்ட் ஆஃப் ஜான் டால்டன், ஆட்டம் cannot be disintegrate. ஆட்டம் அழியாது, ஆட்டமை டஸ்ட்ராய் பண்ண முடியாது. இந்த கான்செப்ட் படி பார்க்கக்குள்ள ரூதர்ஃபோர்டோடைய மாடல் வந்து இது சாட்டிஸ்ஃபை பண்ணல. அதனால நம்ம என்ன பண்றோம், ரூதர்ஃபோர்ட் மாடலோடைய பிளக்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுல உள்ள அந்த மைனஸ் வந்து நம்ம ஒமிட் பண்ணிடுறோம். ஓகே. ரெண்டாவது, அடுத்து வரக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு ஒரு சின்ன வயசுல இப்படி ஒரு மனுஷனுக்கு திங்க் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய சயின்டிஸ்ட் அவர் தான் வந்து போர், நீல் போர் அப்படின்றவரு. என்ன வயசு தெரியுமா உள்ள வராரு? 25 வயசுல உள்ள வராரு இந்த ஃபீல்டுக்கு. 25 வயசுல இவங்க கொண்ட இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாமே பெரிய கான்செப்ட். இதுல இத்தாலி, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, இது அந்த ஏரியா பூராவே, அந்த இங்கிலாந்து, அமெரிக்கா எல்லாத்துலயும் இதோடைய தாக்கம் இருந்துகிட்டே இருக்கு. இது என்ன பண்றது, இதுதான் கரெக்டா அப்படின்ற ஒரு தாக்கம் இருந்துகிட்டே இருக்கு. எல்லாராலையும் புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அட்டாமிக் ஸ்பெக்ட்ரம் எடுத்துக்கிட்டோம்னா அது லைன் ஸ்பெக்ட்ரம் தான் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே யாருக்குமே கிடையாது. ஆனா அதை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு யாருக்கும் அந்த டைம்ல அந்த நாலேஜ் வந்து வரல. இவர் சொல்றாரு, இவர் சொல்லக்குள்ள பார்த்தோம்னா அட்டாமிக் ஸ்பெக்ட்ரம் தான் இது. இப்ப நம்ம பார்த்த அட்டாமிக் ஸ்பெக்ட்ரம் தான், இட் இஸ் லைன் ஸ்பெக்ட்ரமா இருக்குது, கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரமா இருக்கு இவருடைய கான்செப்ட் படி பார்த்தோம். பட் we can say the atomic spectrum is a pure line spectrum. இவருடைய கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரமா இருக்கு. அப்ப என்னதான் வருவா, யார் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவான்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல கரெக்டா ஒரு ஜாம்பான் மாதிரி வராரு நீல் போர். பக்காவான ஆள் இல்ல, 25 வயசுல ஃபீல்டுக்கு வராரு. வந்தவர் என்ன சொல்லக்கூடிய கான்செப்ட் அப்படின்னா, சரௌண்டிங் த நியூக்ளியஸ் there is a fixed stationary orbit. A fixed stationary orbit, அதாவது சொந்த வீடு மாதிரி. No one give the rent for their own house. இல்லையா? யாருமே வந்து தான் சொந்த வீட்டுக்கு வந்து வாடகை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த மாதிரி இந்த எலக்ட்ரான் ரிவால்விங் அரவுண்ட் தேர் ஓன் ஆர்பிட், அதோட ஆர்பிட்ல சுத்திட்டு இருக்கக்குள்ள இட் வில் நாட் லாஸ் இட் எனர்ஜி. அது எனர்ஜி லாஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. That orbit is called a stationary orbit. That is called a stationary orbit. But the electron revolving around the stationary orbit, it will not emit any energy. சரி, ஒரு ஆர்பிட்டுக்கும் என்ன இருக்கு? There is a restriction of energy level. The energy level is quantized for each orbit. ஒரு ஆர்பிட்டுக்கும் வரையறுக்கப்பட்டிருக்கு எனர்ஜி லெவல். இதுதான் இதோட எனர்ஜி லெவல், இதுதான் அடுத்த ஆர்பிட்டா, இதுக்கு தான் இதான் எனர்ஜி லெவல், அடுத்த ஆர்பிட்டா இதுதான் எனர்ஜி லெவல் அப்படின்னு வரையறுக்கப்பட்ட ஒரு எனர்ஜி லெவல், ஆற்றல் மட்டங்கள் என்ன சொல்லிருக்கு? எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்விங். அதான் சொல்றாரு. அதோட ஆங்குலர் மொமெண்டம், சுத்தக்கூடிய சுத்திட்டு எலக்ட்ரான் சுத்து இல்லையா, அதுக்கு ஒரு ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும் இல்லையா. தட் ஆங்குலர் மொமெண்டம் is equal to integral multiple angular momentum L ன்னு சொல்லுங்க. L is equal to integral multiple integral n, integral multiple of h by 2 pi. இதுதான் குவான்டைசேஷன் கண்டிஷன் ஃபார் ஈச் லெவல். ஒரு லெவலுக்கான ஆங்குலர் மொமெண்டத்துக்கான கண்டிஷன். அவருடைய பாஸ்ட்லேட் ரெண்டு சொல்றாரு. ஒரு பாஸ்ட்லேட் அப்படின்னா, the electron cannot radiate energy when the electrons are present in their own orbit. அதோட ஆர்பிட்ல அது இருக்கக்குள்ள அது எனர்ஜியை ரேடியேட் பண்ணாது. சரி, previously the conclusion is that atomic spectrum is a pure line spectrum. He is coming to explain that also. எப்படி வராரு பாருங்க. அப்ப எப்படி லைன் ஸ்பெக்ட்ரம் கிடைக்குது அப்படின்னா, yes, the electron when jump from any other higher orbit to the lower orbit. Electron jump from any other higher orbit to the lower orbit. Definitely the difference in the energy level is emitted as the spectrum. அந்த எனர்ஜி லெவலை லாஸ்டிங் எனர்ஜியா வெளில விடும். அந்த எனர்ஜியை நம்ம ஸ்பெக்ட்ரம் எடுத்து பார்த்தா அந்த ரெண்டுத்துக்குள்ள கேப்பை கரெக்டா கண்டுபிடிக்கும் இல்லையா. கரெக்டான ஒரு கோடு நம்மளுக்கு தெரியும். ஸ்பெக்ட்ரம் இதுதான் லைன் ஸ்பெக்ட்ரம் ரீசன்.
ஓகே. நெக்ஸ்ட் அவருடைய பாஸ்டேட்டை இப்ப சொல்லிட்டேன். ரெண்டு பாஸ்டேட் ஒன்னு ஸ்டேஷனரி ஆர்பிட் ஒன்னு சொன்னாரு, இன்னொரு ஸ்பெக்ட்ரத்துக்கான ரீசன் சொன்னாரு. ஒன்னு வந்து ஸ்டேஷனரி ஆர்பிட்னா அந்த ஆர்பிட்ல சுத்திட்டு போல எனர்ஜியை ரேடியேட் பண்ணாது. ஸோ அதனால அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அதோட எனர்ஜியை லாஸ் பண்ணி ஃபைனலா வந்து அந்த நியூக்ளியஸ்ல உழக்கூடிய அந்த தேவை இங்க இல்ல. ரெண்டாவது, ஒவ்வொரு எனர்ஜி ஒவ்வொரு லெவலுக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் நியூக்ளியஸ், திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஆர்பிட், திஸ் இஸ் செகண்ட் ஆர்பிட், திஸ் இஸ் தேர்ட் ஆர்பிட், and so many infinite orbits are there that you know. This is k level, you know that this is L, this is M, this is N அப்படி சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த கேக்குன்னு ஒரு லெவல் இருக்கு, கேக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்குது, எல்லுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்குது, எம்முக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்குது, என்னுக்குன்னு ஒரு எனர்ஜி. இதை சுத்தக்கூடிய அந்த லெவலோட ஆங்குலர் மொமெண்டம் L is equal to nh/2π அப்படின்னு சொல்றாரு. Where h is the Planck's constant that you know. We can also say the angular momentum L is equal to nh cross. nh cross ன்னு சொல்லுவோம். What is meaning of h cross? h cross equal to h/2π அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இல்லையா? ஹெச்ங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், பைங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். டிவைட் பண்ணா ஒரு கான்ஸ்டன்ட் வரும் அப்படின்றதுக்காக என்ன பண்றோம், nh cross. n is not constant. n இங்க ஒரு வேல்யூ இருக்கும், இங்க ஒரு வேல்யூ இருக்கும், இங்க ஒரு வேல்யூ இருக்கும். இது வந்து பிரின்சிபல் கொண்ட n k = 1, l = 2, இங்க n m வந்து 3, இங்க என்னோட வேல்யூ 4 இல்லையா? இது வந்து என்னோட வேல்யூ, பிரின்சிபல் கொண்ட நம்பர், அது ஆர்பிட்ட சொல்லக்கூடியது. ஓகே, now we can say that L is equal to nh/2π அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, இப்ப இப்படி சுத்துது அப்படின்னு வச்சுங்கன்னா, இதை சுத்தி இதோட பெரிமீட்டர் இருக்கு இல்லையா? பெரிமீட்டர், அந்த பெரிமீட்டர் தான் அதோட வேவ் லென்த் டிசைன் பண்ணக்கூடிய பெரிமீட்டர் தான். பெரிமீட்டர் இஸ் டு பி 2πr is the perimeter இல்லையா? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ஆர்பிட், அந்த ஆர்பிட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 2πr. இந்த 2πr எதுல சுத்துது, எந்த ஆர்பிட் n, that represent the wavelength lambda. அது சுத்துதுன்னா அதுல வந்து ஒரு de Broglie wavelength வருதுன்னு சொல்றோம் இல்லையா? If the electrons are revolving, a particle with high velocity can produce de Broglie waves. அப்போ அதுல matter waves produce ஆகுதுன்னு சொல்றோம் இல்லையா? So that this electron revolving around this orbit can also produce the wave. அதான் de Broglie waves நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் இல்லையா? So that 2πr equal to n lambda அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல if n is equal to 1 அப்படின்னா என்ன ஆகும்? n equal to 1 போட்டீங்கன்னா இந்த 2πr என்ன வேல்யூவோ அதுதான் லாம்டா. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டுக்கு this circumference is equal to the wavelength of the wave. இதுல சுத்துது electrons, the electrons which are revolving around the first orbit, the circumference of the orbit is gives the wavelength of the de Broglie waves. இதுல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய de Broglie waves ஓட wavelength எவ்வளவுன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் ஓட wavelength. சரி சார், என்ன ஆகும் செகண்ட் ஆர்பிட்டுக்கு அப்படின்னா this is 2πr is equal to, that is n is equal to என்ன, ஒரு செகண்ட் ஆர்பிட்னா n is equal to 2 போடுங்க, 2 lambda. அப்ப πr is equal to lambda. இதுல பாதி இல்லையா? இதுல பாதி வரும். அப்ப என்ன வரும், இதுல செகண்ட் ஆர்பிட்ல எத்தனை வேவ்ஸ் வருது அப்படின்னா 2 வேவ்ஸ் வருது. there are 2 waves in the second orbit. okay, what will happen, n is equal to 3. n equal to 3 என்ன வரும், 2πr is equal to 3 lambda. அப்ப 2/3πr wavelength என்ன ஆயிடுது, இருக்க wavelength குறையுது, வேவ் நம்பர் அதிகமாகுது. அடுத்த ஆர்பிட்ல பாத்தீங்கன்னா ஆயிடுது 3 waves வருது. third orbit it has 3 waves. அதே மாதிரி if n is equal to 5, how many waves means there are 5 waves. n is equal to 6 waves. இந்த மாதிரி
அதுல உள்ள வேவ்ஸ் வந்து டிஃபரண்டா ஒரு ஆர்பிட்டுக்கும் அந்த நம்பர் ஆஃப் வேவ்ஸ் வந்து அந்த ஆர்பிட் என்னவோ அந்த ஆர்பிட்டுக்கான வேவ்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ லாம்டா அப்படிங்கிறது டி பிராக்லி வேவ்லென்த் சொல்லக்குள்ள லாம்டா ஈக்குவல் டு என்ன சொல்லுவீங்கன்னா h/mv. லாம்டா ஈக்குவல் டு h/p ன்னு போடுவீங்களாப்பா டி பிராக்லி வேவ்லென்த்ல. லாம்டா ஈக்குவல் டு h/p. p is equal to what? Mass into velocity. So we can write 2 pi r is equal to n h/mv. போட்டுக்கலாமா? இப்ப பாருங்க நான் என்ன பண்றேன், mvr இந்த mv எந்த பக்கம் கொண்டு போயிட்டேன், nh/2π போட்டுக்கலாமா? mv எங்க போட்டுக்கிட்டேன், இதை எங்க போட்டேன். So we can write mvr is equal to இது என்னது nh cross which is equal to what? Angular momentum L. See, L is equal to nh/2π or nh cross. So L is also equal to mvr. L ங்கிறது எதுக்கு சமம்னா mvr க்கும் சமம் L அப்படிங்கிறது. This is angular momentum of the revolving electron. The electron revolve ஆவறத angular momentum இப்போ நான் சொல்லிருக்கேன். Okay, next, how can it give the energy? அப்ப எனர்ஜி எப்படி கொடுக்குது? இது வந்து energy of the first orbit, இது energy of the second orbit, இது energy of the third orbit, energy of the fourth orbit. So the difference in energy, if the electron jump from this to this, E2 to E1 or E3 to E1 or E4 to E1, all are possible. எல்லாமே possibilities இருக்கு. So at that time it emits energy. So what is the difference in the world? That energy difference delta E is equal to E final minus E initial, or we can write E2 minus E1, or we can write E3 minus E1, or we can write E3 minus E2. So all are possibilities. At that time it emit energy. That energy is said to be h nu. That wavelength is equal to hc by lambda. That wavelength is equal to hc by lambda. If this is the difference of first, we can say lambda 1. This is the difference of second. This is said to be lambda 2. So இது வந்து நீங்க எங்க இருந்து எங்க ஜம்ப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேவ்லென்த்தையும் நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இதுதான் போர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, when the electron jump from any other higher orbit to the lower orbit, it emits the energy, the difference in energy. From this we can calculate the wavelength of the radiation, what is emitted. அது எமிட் ஆன ரேடியேஷன்ஸ் உடைய வேவ்லென்த்தை நீங்க இந்த எனர்ஜி டிஃபரன்ஸை வச்சு ரொம்ப அழகா ரொம்ப துல்லியமா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, now we go to find out the radius of the orbit of the electron. இப்படி சுத்திட்டு இருக்குன்னு சொல்லுங்க. எலக்ட்ரான் சும்மா எல்லாமே வாய் வழியா நம்ம சொல்லிட்டு இருக்கிறது மட்டுமே கிடையாது. எலக்ட்ரான் வந்து இதுல இருந்து சுத்திட்டு இருக்கு. எது நியூக்ளியஸ் எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் பண்ணிட்டு இருக்குது. எவ்வளவு தூரத்துல சுத்துது அப்படின்றது ஒண்ணு. தட் இஸ் ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட். nth ஆர்பிட், எந்த ஆர்பிட்டா வேணா வச்சுக்க. n நம்பர் ஆஃப் ஆர்பிட் இருக்குன்னு சொல்லிட்டோம் இல்லையா? அந்த n நம்பர் ஆஃப் ஆர்பிட்ல எந்த ஆர்பிட் அந்த நியூக்ளியஸ்ல இருந்து எவ்வளவு தூரம் இருக்குது, எவ்வளவு தூரத்துல சுத்திட்டு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அது எவ்வளவு வேகத்துல சுத்திட்டு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல சுத்தக்கூடிய வேகம் எவ்வளோ, செகண்ட் ஆர்பிட்ல சுத்தக்கூடிய வேகம் எவ்வளோ, தேர்ட் ஆர்பிட்ல சுத்தக்கூடிய வேகம் எவ்வளோ, ஆல் தீஸ் we can calculate. இப்ப பாருங்க, this is nucleus and this is orbiting electron. electron சுத்தக்கூடிய அந்த ஆர்பிட் மிடில் இல்லையா, இது சென்டர்ல இருக்கிறதா அஸ்யூம் பண்ணிக்கீங்க. This is nucleus. The atomic number is Z and charge E இல்லையா?
This is the radius. Here the electrons are revolving. This is E. This is radius of this orbit is nth orbit. This is radius of the nth orbit. Now, there are two forces acting on the electron to revolve around the specific orbit. Enna force nu pathina, the force between this nucleus and this electron, the charge is minus liya. That is centripetal force or Coulomb force of attraction. Enna solreenga, F Coulomb, Fc is equal to என்ன ஃபார்முலா ஜெனரலா என்ன சொல்வீங்க, q1 q2 by 4 pi epsilon naught r ஸ்கொயர் அப்படின்றது ஜெனரல் ஃபார்முலா இல்லையா கூலும்ப் ஃபோர்ஸ்க்கு. இப்ப இத q1 அப்படிங்கிறது இது ஒரு சார்ஜ் இல்லையா, இது ஒரு சார்ஜ். இதுல உள்ள டோட்டல் சார்ஜ் வந்து ZE. Zங்கிறது அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர்னா எத்தனை புரோட்டான் இருக்குது. புரோட்டான் வந்து பாசிட்டிவ் இல்லையா, எத்தனை புரோட்டான் இருக்குது, ஒரு புரோட்டானுடைய சார்ஜ் E. அப்ப டோட்டலா அந்த நியூக்ளியஸோட சார்ஜ் என்னன்னா ZE. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 புரோட்டான் இருக்குன்னா 10. ஈயோட வேல்யூ எவ்வளோ, 1.6 × 10⁻−19. அப்ப 10 ஆல மல்டிப்ளை பண்ணீங்க, அதுதான் இங்க உள்ள டோட்டல் சார்ஜ். இதுல உள்ள சார்ஜ் உங்களுக்கு தெரியும், ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து 1.6 × 10⁻−19. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் அதை சொன்னேன். இப்போ ZE and -E divided by 4 pi epsilon naught r nth orbit, radius of the nth orbit. So இந்த force, Coulomb's force, இந்த பொறுத்த வரையில நம்ம வந்து பொட்டன்ஷியல்ல நம்ம மைனஸ் எடுத்துக்கலாம், அந்த ஃபோர்ஸுக்கு மைனஸ் எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. இது வெக்டர் ஃபார்ம்ல r cap அப்படின்னு கூட போட்டுக்கலாம் நீங்க. So ZE square divided by 4 pi epsilon naught r suffix n into r cap. இத ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அதுல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், கூலும்ப் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், இத வந்து தவிர்க்கிறதுக்காக தான் அது என்ன இது சுத்துது. இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இதுதான் உள்ள ஓடி அந்த உருந்துருவோம் இல்லையா. டு அவாய்ட் திஸ் இட் கேன் revolve around the nucleus. அத ஸ்கொயர் கமெண்டா சுத்துதுன்னா அதுக்கு என்ன இருக்கு, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா. F சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் SCP ன்னு போட்டுங்க, which is equal to mvn square by r suffix n. இந்த vn அப்படிங்கிறது என்னன்னா இதோடைய velocity of the nth orbit அப்படின்னு அர்த்தம். velocity of the nth orbit. இது radius of the nth orbit. This is equation 2. எப்பயுமே ஒரு ஆப்ஜெக்ட் சுத்துது அப்படின்னா இந்த ரெண்டுமே சமமா இருந்தா மட்டும்தான் சுத்தும் இல்லையா. அப்ப 1 2 எப்படி இருக்கும், ஈக்குவேஷன் 1 and 2 மஸ்ட் பி சேம், ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா சுத்தும். அப்ப ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்றீங்க, எப்படி பண்றீங்க பாருங்க. அது ZE square by இதுலயும் யூனிட் வெக்டர் போட்டு by 4 pi epsilon naught rn is equal to mv square by r. இத வந்து நீங்க என்ன பண்ணிக்கணும், நான் எழுத இதுல வந்து முடிச்ச பிறகு நீங்க இதை எழுதி நிறைய வந்து சேஞ்சஸ். இப்ப பாருங்க என்ன பண்றேன் பாருங்க, நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் என்ன பண்ற, rn ஆல மல்டிபிள் பண்றேன். மேலே r மல்டிபிள் பண்றேன். இப்ப என்ன பாருங்க, ZE square rn 4 pi epsilon naught r suffix n whole square which is equal to mvn square by r. இல்லையா. இப்ப பாருங்க என்ன பண்றோம் பாருங்க, இந்த ஸ்கொயரையும் இந்த rn அடிச்சு. ஓகே, அடிச்சுட்டு இப்போ இது அப்படியே என்ன பண்றீங்க, அந்த பக்கம் கொண்டு போயிடுறீங்க. இது என்ன ஆயிடும், rn ஸ்கொயர் தானே இருக்குது.
இது என்ன ஆயிடும்? கியூபா மாறிடுமா? கியூபா மாறிடும். அப்ப ஸ்கொயர்னு போடுவோம். ஏற்கனவே இது ஸ்கொயர்ல இருக்கு. தப்பா போட்ட ZN 4πr². எல்லாமே ஸ்கொயர்ல இருக்கு. அப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன வரும் அப்படின்னா, நல்லா கவனிங்க. என்ன ஆயிடுது நெக்ஸ்ட் ஸ்டெப்ல? ZE² R⁴n divided by 4πε0 Rn² is equal to mvn². இல்ல நான் Rn மட்டும் இங்க வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் அங்க கொண்டு போயிடுறேன். This is radius of the nth orbit. இதான் கண்டுபிடிக்க போறோம். Rn is equal to இங்க பாருங்க mvn². இந்த Rn அந்த பக்கம் போயிடுது. Rn². ஓகே, இந்த 4πε0 அந்த பக்கம் போயிடுது. அதை அப்படியே எழுதிக்கிறேன். 4πε0 அதையும் எழுதிக்கிறேன். மேல உள்ள நியூமரேட்டர் பாருங்க, அதை அப்படியே தூக்கி நியூமரேட்டர் இருக்கு இல்லையா, என்னது? ZE². அங்க வேற என்ன இருக்குது? ஒரு Rn இருக்குது. ZE² Rn இருக்குது. கரெக்ட் தானப்பா? இங்க ஒரு Rn இருக்கு. ஓ, அந்த Rn தான் இங்க போட்டாச்சு. ZE² மட்டும் இருக்கு இல்லையா? ZE² மட்டும் இருக்கு. இப்ப பாருங்க, இப்போ மேலையும் கீழே எம்மால மல்டிபிள் பண்ணிடுறேன். இங்க பாருங்க, மல்டிபிள் அண்ட் டிவைட் பை எம். இப்ப என்ன வரும் பாருங்க, மேல Rn is equal to m² vn² Rn². இங்க 4πε0 divided by ZME² அப்படின்னு இல்லையா? இந்த பாருங்க, MVR இந்த ஈக்குவேஷன்ல இந்த MVR இருக்கு பாருங்க. MVRங்கிறது ஆங்குலர் மொமெண்டமா? ஏற்கனவே சொல்லிருக்கோமா? MVR equal to LR NH/2π அப்படின்னு சொல்லியிருக்கோமா? MVR equal to NH/2π போட்டிருக்கோம். இப்போ இது என்ன ஆயிடுது? N² H²/4π² ஆயிடுமா? ஏன்னா MVR² ஆச்சு. அது அந்த மாதிரி போட்டுக்கலாமா? அதுல இந்த ஈக்குவேஷன் என்ன பண்றோம் பாருங்க. Rn equal to இதுக்கு பதிலா N² H²/4π² போட்டுக்கிறேன். இத பாருங்க, இது அப்படியே எழுதிக்கிறேன். இன்ட்டு மேல என்ன இருக்குது? 4πε0 இருக்கு. கீழே என்ன இருக்குது? ZME² இருக்கு. இல்ல எதையாவது கேன்சல் பண்ண முடியுமா பாருங்க. இதுல இந்த 4 கேன்சல் பண்ணிடலாம், 5 கேன்சல் பண்ணிடலாம், வேற எதையும் கேன்சல் பண்ண முடியாது. So the remaining term R⁴n equal to ε0 n² h² divided by 5ZME² அப்படின்னு போட்டுக்கலாம். இது அப்படியே கொஞ்சம் நான் பிரிச்சு எழுதிக்கிறேன் பாருங்க. எப்படி எழுதிக்கிறேன்னா, ε0 h² divided by 5ME² into n² divided by Z அப்படின்னு போட்டுக்கிறேன். வேற ஒன்றும் பண்ணல. என்ன பண்ணிருக்கேன்? அப்படியே பிரிச்சு எழுதியிருக்கேன். ஏன் பிரிச்சு எழுதியிருக்கேன் அப்படின்னா, நல்லா பாருங்க, ε0 is constant இல்லையா? What is the value of ε0? ε0 is equal to 8.854 into 10⁻⁻12 constant. H is constant. H is equal to 6.626 into 10⁻⁻34. H is also constant. Then M is constant. M is equal to 9.1 into 10⁻⁻31 kilogram. E is constant. E is equal to 1.6 into 10⁻⁻19 coulomb. Pi is constant. Pi is equal to 3.14. இது எல்லாமே கான்ஸ்டன்ட். ஆனா இதுக்காக ஒரு வேல்யூ நம்ம ஸ்பெசிஃபை பண்ண முடியும். அப்போ
Rn is equal to, we consider this as a naught into n square divided by z அப்படின்னு வச்சுக்கலாம். This is the radius of the nth orbit. இதுதான் அந்த nth orbit உடைய radius. ஓகே, இது ஒரு glance அப்படியே பார்த்துக்குங்க. ரேடியஸ்ல இன்னும் ஒன்னு வேலையும் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, இப்போ இதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் suppose z is the atomic number இல்லையா, z equal to 1 for hydrogen atom. ஹைட்ரஜனுக்கு z equal to 1 இல்லையா. And if you consider this is a constant value, I சொல்லணும், இது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. a naught அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. அந்த a naught உடைய வேல்யூ என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் மல்டிபிள் பண்றீங்க, இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா a naught is equal to எவ்வளவு வருது, 0.53 ஆம்ஸ்ட்ராங்னு வரும் இல்லையா. 0.53 ஆம்ஸ்ட்ராங்னு வரும். If z equal to 1, பாருங்க ஹைட்ரஜனுக்கு z equal to 1, ஆர்பிட் வந்து சப்போஸ் ஃபர்ஸ்ட் ஆர்பிட் n is equal to 1 அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, ஹைட்ரஜன்ல ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டுக்கு z equal to 1, n is equal to 1 வச்சுக்கிட்டீங்க. அப்ப என்ன வரும், R1 is equal to, இதோட வேல்யூ தான் சொல்லிட்டேன், 0.53 ஆம்ஸ்ட்ராங் இன்ட்டு 1 ஸ்கொயர் பை 1ன்னு வந்துடும். அப்ப இந்த வேல்யூ வந்துடும். இட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு வந்துடும், 0.53 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு வந்துடும். அதே ஹைட்ரஜனுக்கு செகண்ட் ஆர்பிட்டுக்கு என்ன, நீங்க ஒன்னே சொல்லக்கூடாது சார் ஹைட்ரஜனுக்கு வந்து ஏது ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு ஆர்பிட் தானே இருக்குன்னா சொல்லக்கூடாது. ஹைட்ரஜனுக்கு எத்தனை ஆர்பிட் இருக்குன்னு கேட்டா இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் ஆட்டம் ஆர்பிட் இருக்கு. செகண்ட் ஆர்பிட்ல சப்போஸ் எக்ஸைட் ஆகுது, இந்த எலக்ட்ரான் எக்ஸைட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஆர்பிட் டு செகண்ட் ஆர்பிட். அப்ப செகண்ட் ஆர்பிட்டுக்கு ஒரு ரிவால்விங் எலக்ட்ரான் இருக்கும்ல, இதுல நாங்க போன எலக்ட்ரான் இருக்கும்ல, அதை சொல்றேன் நானு. R2 அப்படின்னா அப்ப 0.53 ஆம்ஸ்ட்ராங் n ஸ்கொயரா, இப்ப 2 ஸ்கொயர்னா 4 ஆயிடுமா. இசட்டோட வேல்யூ ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜனுக்கு 1 தான். இதை 4 ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வேல்யூ இருக்குமோ அதான். எவ்வளவு வருது, 4 ஆல மல்டிபிள் பண்ணா 2.116 ஆம்ஸ்ட்ராங். அப்ப இதுதான் ரேடியஸ் உங்களுக்கு. இப்ப ரேடியஸ் பாருங்க, இருக்க அந்த ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இல்லையா. n equal to 1ன்னா ரேடியஸ் சின்னது, n equal to 2ன்னா ரேடியஸ் வந்து அதிகம், n equal to 3ன்னா அதை விட ரேடியஸ் அதிகம். அப்படின்றத நம்ம இந்த போர் ரேடியஸ் உடைய இந்த டெரிவேஷன் நம்ம அதை கண்டுபிடிக்கணும். சார் சொல்லுமா சார், இப்போ எனர்ஜி லாஸ் ஆகுதுல சார், ஒரு எலக்ட்ரான் வந்து ஹையர் ஸ்டேட்ல இருந்து லோவர் ஸ்டேட் வந்து எனர்ஜி. ஓகே, let me continue the velocity of the orbit. So mvr, you know that nh/2π. இது உங்களுக்கு இப்பதான் பாத்தீங்க, mvr equal to nh/2π அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இந்த r அப்படிங்கிறது நம்ம ரேடியஸ் ஆஃப் தி nth ஆர்பிட் இல்லையா, n அப்படின்னு ரேடியஸ் ஆஃப் தி nth ஆர்பிட். இப்ப rn is equal to என்ன சொன்னீங்க நீங்க, rn is equal to a0 into z by n square by z சொன்னீங்களாப்பா, n square by z அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. ஆரோட வேல்யூ அது a0 into n square by z. புக்ல அந்த லாஸ்ட் லைன் இருக்கு பாருங்க, பேஜ் நம்பர் 151ல, அதுல வந்து இந்த a0 by ஒரு z ஒன்னு போட்டுங்க, mv a0 n square by z ஒன்னு போட்டுங்க. இதை வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. அதாவது இதுல இருந்து vn வேணும் அப்படின்னா vn equal to என்ன வந்துருச்சு, இப்போ இது ரெண்டும் அந்த பக்கம் போயிடுச்சு. இது இந்த vn equal to nh/2π
2 பை அந்த பக்கம் ஆல்ரெடி இருக்கு. இது இந்த பக்கம் போச்சுன்னா கீழே m வந்துடும், r கீழே வந்துடும் இல்லையா, இப்படி வந்துருச்சு. ஸோ வெலாசிட்டி ஆஃப் த nth ஆர்பிட் ஈக்குவல் டு nh by 2 pi m. இந்த r உடைய வேல்யூ போடுறீங்க, என்ன போடுறீங்க, a0 n ஸ்கொயர். z மேல போயிடுமா, z மேல போயிடுச்சு. இப்ப பாருங்க, இந்த n-யும் இந்த ஸ்கொயரையும் அடிச்சிடலாம் நீங்க இல்லையா, n-யும் இந்த ஸ்கொயரையும் நீங்க அடிச்சிடலாம். ஸோ த வெலாசிட்டி ஆஃப் த nth ஆர்பிட் ஈக்குவல் டு h by 2 pi m a0 into z by n அப்படின்னு போட்டுக்கலாம். திரும்பவும் சொல்றேன், இந்த பாருங்க, இந்த வேல்யூ எல்லாமே ஒரு கான்ஸ்டன்ட் இல்லையா, இது எல்லாம் ஒரு கான்ஸ்டன்ட். அப்ப எதை ப்ரொபோர்ஷனல் பண்ணிருக்குது, velocity is directly proportional to z by n. அப்போ சப்போஸ் அட்டாமிக் நம்பர் z is equal to 1 for hydrogen, ஹைட்ரஜனுக்கு z equal to 1 போட்டீங்கன்னா அப்ப v is inversely proportional to n. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், the velocity is inversely proportional to n. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட், தேர்ட் ஆர்பிட், ஃபோர்த் ஆர்பிட், 1 2 3 4ன்னு வச்சுக்கிறீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல வெலாசிட்டி அதிகமா இருக்கும், செகண்ட் ஆர்பிட்ல வெலாசிட்டி கம்மியா இருக்கும், தேர்ட் ஆர்பிட்ல அதை விட கம்மியா இருக்கும், ஃபோர்த் ஆர்பிட்ல அதை விட கம்மியா இருக்கும். அப்போ ஆர்பிட் இன்க்ரீஸ் ஆக அதோட வேகம் குறைவா இருக்குது. அதற்கான ரீசன் என்ன அப்படின்னா, இது கிட்ட இருக்குதுன்னா அன்னைக்கே சொல்லியிருக்கேன், இது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமா இருக்கும், அப்ப ரொம்ப வேகமா சுத்தணும். மேல போ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கம்மியா இருக்கும், அது கொஞ்சம் பொறுமையா சுத்தினாலே போதும். வேகமா சுத்திச்சுன்னா அது ஆர்பிட்டை விட்டு எட்ட போகும் இல்லையா. So this is the velocity explanation for the atom. Okay, now what is the potential energy? The potential energy is generally we can say this is one charge, this is one charge, this is ZE and this is minus E. The distance between the charges is R, this is the N. We can say ZE into minus E divided by 4 pi epsilon naught or N. This is potential. அப்போ பொட்டன்ஷியல் எதுக்குள்ள, பொட்டன்ஷியல் எனர்ஜி எதுக்குள்ள நீங்க என்ன எழுதணும்னா இதைத்தான் நீங்க எழுதணும். என்னது, சார்ஜ் ZE into minus E by 4 pi epsilon naught or N. ஓகே, இப்ப நீங்க அடுத்த ஸ்டெப்ல என்ன எழுதிக்கலாம், அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கலாமா. ஒன்னும் இல்ல, மைனஸ் தூக்கி இதுல மைனஸ் கண்டிப்பா வரும், ஏன்னா பொட்டன்ஷியலை சொல்லக்குள்ள பிளஸ் ஆர் மைனஸ் தான் சொல்லணும், ஃபோர்ஸ் சொல்லக்குள்ள சொல்ல தேவையில்லை. இதுல மைனஸ் நீங்க கண்டிப்பா சொல்லி ஆகணும். மைனஸ் ZE ஸ்கொயர் டிவைடட் பை 4 pi epsilon naught or 6n. This is potential energy. இதுல என்ன பண்ணணும், நீங்க அப்படியே விட்டுறக்கூடாது. இதுல என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப்ல மைனஸ் ZE ஸ்கொயர் டிவைடட் பை 4 pi epsilon naught. R ஓட வேல்யூ சொல்லி epsilon naught n ஸ்கொயர் h ஸ்கொயர், அதை அப்படியே போடுங்க. இங்க டினாமினேட்டர்ல epsilon naught n ஸ்கொயர் h ஸ்கொயர் போட்டுட்டு நியூமரேட்டர்ல என்ன போட்டுக்கணும், 5mZE ஸ்கொயர் போட்டுக்கிட்டீங்க. இப்ப ஏதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிடுங்க. என்னென்ன கேன்சல் பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா, we can cancel the pi, அதை மட்டும் தான் கேன்சல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே, வேற எதையும் கேன்சல் பண்ண முடியாது. இஸ் ஈக்குவல் டு மைனஸ் Z ஸ்கொயர் m e பவர் 4 ஆயிடுமா, Z ஸ்கொயர் m e பவர் 4 டிவைடட் பை கீழே இருக்கிறது 4 epsilon naught ஸ்கொயர் n ஸ்கொயர் h ஸ்கொயர். This is potential energy. Okay, and what is kinetic energy? So the kinetic energy Ke, you know that half mv square, kinetic energy kind of formula of mv square. Yeah. So kinetic energy, how can you write? H is equal to half into m into v value. You can write h z divided by 2 pi m a naught n. Okay.
So you can answer this m and m. Now you can write here h is z divided by 4 pi a naught n. இது வரல இருக்குது. இந்த a naught உடைய வேல்யூ நீங்க a naught க்கு வேல்யூ போட்டீங்க அப்படின்னா என்ன வரும்ன்றத பாருங்க. Which is equal to h z by 4 pi a naught உடைய வேல்யூ என்ன? அதை நம்ம எழுதாம விட்டோமோ, b மட்டும் தான் எழுதிருப்போமோ. இந்த a naught உடைய வேல்யூ என்னப்பா ஞாபகம் இருக்கா? a naught is equal to epsilon naught h square by pi m e square. a naught ஓட வேல்யூ epsilon naught h square by pi m e square. இதான் a naught ஓட. அதுல இன்னொரு வேல்யூ பண்ணும் பாருங்க. இந்த தப்பு பண்ணிட்டோம். அந்த வெலாசிட்டியை ஸ்கொயர் பண்ணும் பாருங்க. We can square the velocity. இல்லையா? mv ஸ்கொயர்ல வந்திருக்கு. ஸோ m v ஸ்கொயர் போடணும் அப்படின்னா it is h square z square by 4 pi square m square a naught square n square, which is equal to m h square. the m cancel பண்ணிடலாம். m h square. So m and square get cancelled. 2 into 2 4. Okay, அவ்வளவுதான். மீதி எதையும் கேன்சல் பண்ணுறது. h square z square divided by 8 pi square m a naught square n square. Now you apply the value of a naught. h square z square divided by 8 pi square m a naught value is epsilon naught h square by pi m e square. Epsilon naught h square by pi m e square. இது whole squareல இருக்கு into n square. அடுத்த ஸ்டெப்ல இது என்ன பண்றீங்க? அப்படியே ஸ்கொயர் பண்ணி அந்த வேல்யூ எடுத்து போறீங்க. is equal to h square z square. இதை ஸ்கொயர் பண்ணி மேல போட்டுக்கிறீங்கன்னா pi square m square e power 4 divided by 8 pi square m epsilon naught square h power 4 n square. இதை பாருங்க என்னென்ன அடிக்க முடியும்னு பாருங்க. இந்த பை ஸ்கொயரையும் அடிச்சிடலாம் இல்லையா? இந்த எம்ஐயும் அந்த ஸ்கொயரையும் அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த ஹெச் ஸ்கொயரையும் ஹெச் பவர் 4 அடிச்சுட்டு ஸ்கொயர் போட்டுக்கலாம். மீதி எதையும் நீங்க அடிக்க முடியாது. ஸோ தட் the kinetic energy ke equal to மேல உள்ள மீதி டேர்ம் சொல்லிங்கன்னா z square m e power 4 divided by denominatorல 8 epsilon naught square n square h square. அவ்வளவுதான். This is kinetic energy. What is the total energy? அப்படின்னா the total energy of the revolving electron is adding kinetic energy and potential energy. The total energy E is equal to kinetic energy, potential energy plus kinetic energy. Potential energy is minus z square m e power 4 divided by 4 epsilon naught square n square h square plus kinetic energy is z square m e power 4 divided by 8 epsilon naught square n square h square. So take the common terms outside, that is z square m e power 4 divided by epsilon naught square n square h square. So the remaining term here is minus 1 by 4 here plus 1 by 8. Take LCM 8. LCM 8 எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? இங்க minus 2 plus 1 by 8 வரும்.
-2 plus 1/8 அப்படின்னா -1/8 வரும். Is equal to the total energy E total is equal to minus Z square m e power 4 divided by 8 epsilon naught square n square h square. This is the total energy of the revolving electron on the nth orbit. Is the total energy. அப்படியே பாத்துங்க total energy. இதுல நீங்க கண்டிஷன் அப்ளை பண்ணிக்கலாம். இதை முடிச்சிட்டீங்கன்னா நான் அந்த கண்டிஷன் அப்ளை பண்ற சொல்றேன். இதை பாத்துங்க எந்தெந்த ஸ்டெப்லாம் எதெல்லாம் உங்களுக்கு டவுட் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் புக்ல போட்டுங்க. நிறைய இதுல பக்கம் மறந்துடுவீங்க, எது எங்க சப்ஸ்டியூஷன் வந்துருக்கு மறந்துடுவீங்க. அதனால நீங்க போட்டு வச்சுக்கிறது நல்லதுதான். அதுல ஒரு ஸ்டெப் நான் சொல்ல மாட்டேன். கம்பேரிசன் ஆஃப் பொட்டன்ஷியல் அண்ட் கைனடிக் பாருங்க. பொட்டன்ஷியல் கைனடிக் கம்பேர் பண்ணி பாருங்க. The kinetic is 2 times 1/2 times of potential. ஒரு அண்டர்லைன் பாருங்க. Potential is equal to -2 of kinetic energy இருக்கு பாருங்க. அதையும் அப்படியே அந்த ஸ்டெப்பையும் அப்படியே அண்டர்லைன் பண்ணி. So for hydrogen atom, the same we are applying for hydrogen atom. நல்லா கவனிச்சிங்க. ஒரு மெயினா நிறைய இது எதுக்கு ஒத்து போகும்னா ஹைட்ரஜனுக்கு மட்டும்தான் நிறைய ஒரு சில விஷயம் ஒத்து போகும், மீதி எதுக்கும் ஒத்து போகாது. இவருடைய கான்செப்டும் நிறைய ஹைட்ரஜன் எடுத்துட்டாங்களே தவிர காம்ப்ளிகேட்டடா அதிகமான அட்டாமிக் நம்பர் உள்ள எலிமெண்ட் எல்லாம் ஒரு சிலதான் ஒத்து போகாது. இப்ப இந்த எனர்ஜி கண்டுபிடிச்சா என்ன கண்டுபிடிச்ச எனர்ஜி ஆஃப் டோட்டல் எனர்ஜி ஆஃப் தி nth orbit is equal to minus Z square m e power 4 divided by 8 epsilon naught square n square h square இல்லையா? இதுல இந்த atomic number Z equal to 1 for hydrogen atom. hydrogen atom number 1 ன்னு போட்டீங்கன்னா அப்ப என்ன ஆயிடும், இதுக்கு வேல்யூ 1ன்னு போயிடுச்சுன்னா மைனஸ் மீதி என்ன இருக்குது m e power 4 divided by 8 epsilon naught square h square into 1/n square. ஏன் இந்த 1/n square தனியா போட்டிருக்குன்னா அது வேரியபிள், மீதி எல்லாமே கான்ஸ்டன்ட். பாருங்க இது எல்லாமே கான்ஸ்டன்ட். மல்டிபிள் பண்ணா என்ன வேல்யூ வரும்னா -13.6 electron volt divided by n square. This is the energy of the nth orbit. அப்போ ஹைட்ரஜன் ஆட்டத்தை பொறுத்தவரையில Z equal to இப்போ ஹைட்ரஜன் எல்லாமே ஹீலியம்னா நீங்க அட்டாமிக் நம்பர் 2 போட்டு 2 ஸ்கொயர் 4 போடணும். இந்த வேல்யூவை 4ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா அது ஹீலியம் ஆட்டத்துடைய ஃபர்ஸ்ட் ஆர்பிட், ஹீலியம் ஆட்டத்துடைய ஆர்பிட். அதே மாதிரி என்ன அட்டாமிக் நம்பரோ அந்த அட்டாமிக் நம்பருக்கு நீங்க போட்டு அதை ஸ்கொயர் பண்ணி இந்த வேல்யூ கூட மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா அது அந்தந்த எனர்ஜி லெவலுக்கு வந்துடும். எல்லா ஆட்டத்துக்கும் அதே மாதிரி. ஓகே, இப்ப energy level of the first orbit அப்படின்னு வச்சுங்க. if E for 1, அதாவது அதே ஹைட்ரஜனுக்கு n is equal to 1. அப்ப E1 is equal to -13.6 electron volt divided by 1 square னா 1 ன்னு வரும். அப்ப இதுதான் அது first orbit of hydrogen atom. n equal to 2 அப்படின்னா second orbit of the hydrogen atom. So E2 energy of the second orbit of hydrogen atom அப்படின்னு பாத்தீங்கன்னா -13.6 electron volt divided by 2 square 4 ஆயிடும். இத மல்டிபிள் பண்ணீங்கன்னா 1.51 வரணும்னு நினைக்கிறேன். எங்க போட்டுருக்காங்க அது -3.4 -3.4 electron volts. அதே மாதிரி n is equal to 3 and energy of the third orbit of the hydrogen atom -13.6 electron volt divided by 9, which is equal to -1.51 electron volts. Okay, if the electron jump from any other higher orbit to the lower orbit, அப்ப the second orbit ல இருந்து first orbit க்கு வருது. second orbit ஓட energy level இது, first orbit ஓட energy level இவ்வளவு. So what is the energy difference
delta E is equal to E2 minus E1 energy difference. இங்க இருந்து அங்க பாயுது அப்படின்னா என்ன வரும்? is equal to minus 3.4 minus 13.6 electron volts. என்ன வரும் பாருங்க, இது மைனஸ் பண்ணீங்கன்னா 10.2 வருமா? is equal to 10.2 plus ஆயிடும், plus 10.2 electron volt. This is the energy difference. இப்போ இது வந்து delta E is equal to H nu, the energy difference. இதுல இருந்து நீங்க நியூ கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? See, how can you find out? H nu is equal to இவ்வளோ அப்படின்னா, அப்போ new frequency nu is equal to 10.2 into 1.6 into 10 power minus 19 divided by 6.626 into 10 power minus 34. இதை போட்டீங்கன்னா அந்த லைனோடைய அந்த எனர்ஜியோடைய ஃப்ரீக்வன்சி உனக்கு கிடைச்சிடும். ஒன்றும் இல்லை, இந்த என்ன ஈக்கான வேல்யூ போட்டுருக்கோம் 1.6 into 10 power minus 19 சொல்லிட்டு இது போட்டீங்கன்னா ஃப்ரீக்வன்சி கிடைக்கும். சார் வேவ் லென்த் வேணும்னா nu is equal to c by lambda, இல்லையா? nu is equal to c by lambda இந்த ரிலேஷன் வச்சுக்கீங்க. அப்போ c by lambda வேணும் அப்படின்னா lambda is equal to இது அப்படியே மாத்தி போட்டு 6.626 into 10 power minus 34 c by lambda தானே. lambda வேணும் அப்படின்னா nu by c, lambda வேணா c மேலவே இருக்கும் இல்லையா, into 3 into 10 power minus 10 power 8 divided by 10.2 into 1.6 into 10 power minus 19. இப்படி போட்டீங்கன்னா இதுக்கே வேவ் லென்த் உனக்கு கிடைச்சிடும். அந்த எமிட் ஆன எனர்ஜியோடைய வேவ் லென்த் கிடைச்சிடும். ஓகே, glance